திமுகவை அகற்ற வேண்டும், அகற்றிவிட்டோம். அதுதானே நம்ம விடுவிழா தெருத்துறா பிரச்சாரம் பண்ணோம். ஏன் திமுக அகற்ற வேண்டும் என்றால் ஊழல் திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு மதுவை கொடுத்தாங்க, கஞ்சா கொடுத்தாங்க, நிர்வாகம் தெரியல. எல்லாத்துக்குமே 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி என்ன வழங்கியது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியும் வேண்டுமென்றே திமுக அதை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கு நல்ல நட்பு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். அதை இந்த மாற்று கருத்து கிடையாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்பு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு அது தெரியும். ஆட்சி அதிகாரம் அதை கண்ட முடிச்சா எல்லாரும் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களாக நீங்க நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு என்ன பண்ணி இன்னொரு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலக்காவும் அவர் கொடுத்து அவர்கள் அவ்வளவு பெரிய திறமசாலி. ஏவாவேலு அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு, அவருக்கு எல்லா இலக்கும் என்ன ஒரு நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்பி, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபு கோவில் நிறைய சம்பந்தம், அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோற்றதுக்கு காரணமே சேகர் பாபு. சென்னையிலே அவங்க தோற்றதுக்கு காரணமே சேகர் பாபு. அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அதே இதே இருக்கு, நல்லாவே இருங்க. நமக்கு தெரிஞ்சது இன்னொன்னு, இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அடிப்படையில ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எவ்வளவோ கேட்டாங்க. அது